கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சுயதொழில் செய்யணுன்ற ஆசையும், இத்தனை நாள் நம்மளால் சுயதொழில் செய்ய முடியலையேன்ற ஆதங்கமும் நிறையவே இருக்க தான் செய்யுது இல்லையா? அப்பேற்பட்ட கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் 100% சாதகமான பலன்களை தரப்போகுதுங்க. அதை பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எல்லா கார்த்திகை மாதமும் சூரிய பகவான் கும்பராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி, திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் கும்பராசிக்கு 10வது பாவகத்தில் வரக்கூடிய மாதம் தானுங்க கார்த்திகை மாதம். நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்படக்கூடியது என்னன்னா, மீண்டும் 30 வருடமாகும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுக்கு. கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில், புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம், கும்பராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி, தனஸ்தானாதிபதியாக வரவர், லாபஸ்தானாதிபதியாக வரவர் குரு. அப்போ குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்து கும்பராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறார். 10வது பாவகத்தில் சூரியனும் புதனும் அருமையான கிரக அமைப்புகள். புதனாதித்ய யோகம், புதனாதித்ய யோகமாக நமக்கு 30 நாள் எப்பயுமே புதன் ஒரு வீட்டில் 20 நாள் இருப்பார், 22 நாள் இருப்பார். ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 30ஆம் தேதி வரை தொழில் ஸ்தானத்தில், 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகமாக இருக்கு. அப்படி புதன் என்ன காரணம்னா, புதன் இந்த மாதத்தில் வக்கர நிலைகளை வராரு. 17, 18 தேதி வரை அவர் வக்கரத்தில் இருப்பார், பிறகு வக்கர நிவர்த்தி ஆவார். எப்படி பார்த்தாலும் 1 மாத காலம் தொழில் ஸ்தானத்தில், அதுவும் சனி பகவானுடைய பார்வையில். சனி பகவான் குருவுடைய சாரம் வாங்கி பார்க்குறார். மீண்டும் இதே கும்பத்தில் மறுபடியும் குரு பகவானுடைய சாரம் வாங்கி நம்ம 10வது பாவகத்தை பார்க்கணும்னா 30 வருஷம் ஆகும். அதை விட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சனி பகவானுக்கு நட்சத்திரம் கொடுக்குறாரே, உங்களுடைய ராசிநாதனுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரே குரு, அந்த குருவும் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது வெளி சுற்று கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் குரு, சனி, செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் தான் வெளி சுற்று கிரகங்கள். நம்ம உலகம் இருக்குன்னா அதில் உள் சுற்று கிரகங்கள் இருக்குது, வெளி சுற்று கிரகங்கள் இருக்குது. வெளி சுற்று கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதத்தில் மிக சிறப்பாக இருக்குது. சூரியன் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, சனி பகவான் சூரியன் இருக்கக்கூடிய இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் தானுங்க. அந்த செவ்வாவுக்கு நட்சத்திரம் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் தான் கொடுக்குறாரு. பூசம் நட்சத்திரத்தில் கடகத்தில் கடக செவ்வாவாக இருக்கிறாரு தொழில் ஸ்தானாதிபதி. இது எல்லாமே மிகப்பெரிய சாதகமான ஒரு கிரக அமைப்புகள். அப்போது நீண்ட நாள் கனவு இருக்கும் இல்லைங்களா? ஆசைகள் அப்படின்றத விட அபிலாசைகள்ன்றது நிறைய பேருக்கு இருக்கும். அபிலாசைகள் என்ன அப்படின்னா, நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் கனவு. சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருந்தாலும் சரி, இல்லை இருக்கிற வேலையில் பதவி உயர்வு வரலையே, கிணத்துல போட்ட கல் மாதிரி நம்ம இருக்கிறோமே, ஒரு கிணத்து தண்ணி மாதிரி நம்ம இருக்கிறோமே, ஆற்று தண்ணி மாதிரி நம்மளால் இருக்க முடியலையே, நம்ம வயசில் இருக்கிறவங்க, நம்மளுடைய வயசில் இருக்கிறவங்க, நம்மளோட வளர்ந்தவங்க, நம்மளோட படித்தவங்க ஒரு தொழிலுக்கு 4 தொழில் செய்கிறாங்க, நம்மளால் ஒரு தொழில் கூட உருப்படியாக செய்ய முடியலையே. மற்றவங்க செய்கிறாங்கன்றதுனால அது ஆதங்கமே தவிர போராமல் கிடையாது. ஒரு நாளும் போராமப்படக்கூடிய இடத்துல இந்த கும்பராசிக்காரங்க நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த நிமிஷத்தில் கூட நீங்கள் மற்றவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு தான் நீங்கள் பாடுபடுவீங்களே தவிர, மற்றவங்க காசு பணம் கொடுக்க மாட்டாங்களா, செய்ய மாட்டாங்களா, உதவி பண்ண மாட்டாங்களா, ஒருபோதும் அப்படி நிற்க மாட்டீங்க. பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க காரணமாக இருந்தாலும் இருப்பாங்களே தவிர, யாருடைய அழிவுக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க காரணமாக இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கார்த்திகை மாதம் முழுவதும் நமக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கும். ஆனாலும் கார்த்திகை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து
கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி வரை 17 நாள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது இந்த கும்பராசி நண்பர்களுக்கு. அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கி கார்த்திகை மாதம் பிறந்து 3-4 நாள் ஆகுது. இந்த 4 நாளில் பெருசாக நமக்கு மாற்றம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி தான் சார் இப்பயும் இருக்குது, ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. இன்னும் 10 நாள் ஆனாலும் இப்படி தான் இருக்குமா? 10 நாள் கழித்து தான் நமக்கு மாற்றம் வரும். 13ஆம் தேதியிலேருந்து தான் நமக்கு மாற்றம் வரப்போகுதே தவிர 13 தேதி வரை பெரிய லெவலில் நமக்கு மாற்றம் ஒன்றும் இருக்க போகிறதில்லை. என்னென்ன மாற்றம் வரும் அப்படின்னா, நிச்சயமாக பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். 2வது தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். நிறைய பேர் சுய தொழில் செய்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். இடம் மாற்றங்கள் ஏற்படும். தொழிலில் இடம் மாற்றங்கள் ஏற்படும். அதுபோக நிறைய பேருக்கு, ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் இல்லைங்களா, ஐப்பசி 29. அதனால் நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் செய்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் இருக்குது, நம்ம வாழ்வாதாரத்தில் நிறைய சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா, கார்த்திகை 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு இந்த பிரபஞ்சம் அழகான ஒரு பாதையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. இதில் மிகப்பெரிய ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, எல்லாமே நல்ல ஒரு பரிவர்த்தனைகள் இருக்குது. கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 17ஆம் தேதி வரை சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்திலையும், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு தனஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர் சுபஸ்தானத்திலையும், அதாவது அசுர குருவும் தேவ குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம். சனி பகவானுக்கு சுக்கிரன் அப்படின்றவர் மிக நெருங்கிய நட்பு கிரகம். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு தனகாரகனாகவும் வரக்கூடியவர். அப்போது தனகாரகன் தனஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் இருந்து சுபஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய நேரத்தில் நிறைய நண்பர்களுக்கு வாகன யோகமும் ஏற்படும். அதுபோக மண்மனை யோகமும் ஏற்படும். மணக்கோட்டை அப்படின்னா மணக்கோட்டை கட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்குதானே செய்கிறாங்க. நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு மண்மனை வந்துடாதா, நமக்குன்னு ஒரு வாகனம் வாங்கிட மாட்டோமா, நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சிட மாட்டோமா, இந்த மாதிரி ஒரு மனக்கோட்டை நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. நெசத்தில் கோட்டை கட்டுறோமா? கார்த்திகை 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நிறைய பேர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்க போகுது, ஆசைகள் நிறைவேற போகுது. மனக்கோட்டை எல்லாமே நெசத்தில் கோட்டை கட்டக்கூடிய ஒரு சூழல் வரப்போகுது. நிறைய யூடியூப் சேனலில் நிறைய பதிவுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1000 பேர் வாயில் என்ன வேணாலும் சொல்லிடலாம், அதுக்கு ஆதாரம் இருக்கணுங்க. சுபஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதியும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிறது நீங்களே பார்க்குறீங்க. கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 17ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்கும். அதுபோக 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் புதனும் சூரியன் இருக்குது. குருவுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் பார்க்குறாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான நேரம். சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் கார்த்திகை 17 தேதிக்கு மேலே மகரத்துக்கு வந்து கும்பராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார், தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்குறார். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னா செவ்வாவுக்கு ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் சனி தான் நட்சத்திரம் கொடுத்துருக்காரு. இந்த சுக்கிரன் கார்த்திகை 17ஆம் தேதிக்கு மேலே நம்ம மகரத்துக்கு வந்துட்டு மகர ராசிக்கு வந்துட்டு செவ்வாவை பார்க்குறார். சுபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார், தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்குறார். இந்த நேர காலங்கள் வெளியூர் வெளிநாடு பிராப்தம் ஏற்படும். அப்போது இந்த கார்த்திகை மாதம் நம்ம கண்ணு மூடிட்டு சொல்லலாம், கும்பராசியில் பிறந்தவங்க சாதிப்பாங்க. சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நேரத்தில் போய் நம்ம சாதிச்சிட முடியாதுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதத்துக்கு 10 லட்ச ரூபாய் வருமானம் வரும், 10 காசு மிச்சம் பண்ண மாட்டாங்க. அதே 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 4,000 ரூபாய் செலவாகியிருந்தாலும் 6,000 ரூபாய் மிச்சம் பண்ணவங்க அவங்க 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கும் போது 10 காசு மிச்சம் இல்லை. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் சம்பாதிக்கும் போது ஒரு தந்தை ஒரு அப்பா சம்பாதிக்கும் போது பிள்ளைகளை படிக்க வச்சுருப்பார், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார், எல்லாமே செய்திருப்பார் ஒருத்தருடைய சம்பாதனைகளை.
ஒரு சில வீட்டில் 4 பேர் சம்பாதனை இருக்கும், ஒருத்தர் கூட கரை சேர்த்திருக்க முடியாது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, காசு பணம் இருந்தால் மட்டுமே எல்லாமே சாத்தியம், எல்லாமே சாதிச்சு விடுவோம் அப்படின்னு சத்தியமாக கனவுல கூட நினச்சிடாதீங்க. அது முடியாத ஒரு விஷயம். எத்தனையோ பேர் தேவைக்கு மேலே காசு பணம் வச்சுருந்தோம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். வீடு வாசல் சொந்தமாக இல்லாதவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். காசு பணமே கிடையாதுயா, ஒரு நாளைக்கு 600 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நீ ஏன் கூலி வேலைக்கு போயிட்டு அப்படின்னா அவர் சொந்த வீட்டில் இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். சரியான வயசில் திருமணம் பண்ணதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த கிரகநிலைகளுக்கு உண்டான ஒரு பவர் வேறு எதுக்குமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான ஒரு பவர் வேறு எதுக்குமே கிடையாது. அப்போது இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் இதுதான் செய்ய போகுது. அதில் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது. மண்மனை வாங்கணும்னு ஆசை உங்களுக்கு இருக்குதுன்னா கார்த்திகை மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு முயற்சி பண்ணுங்க. வாகனம் வாங்கணும்னு ஆசை இருக்குதுங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் 7 தேதிக்கு மேற்கொண்டே முயற்சி பண்ணுங்க. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சியும் கொடுக்கும், எல்லா நேரத்துலையும் கொடுக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் சாதகமான பலனை கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். அந்த மாதிரி தருணம் தான் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம். பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு முழுமையாக பார்த்தீங்க, அனுபவித்து எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அவசரப்பட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ண வேண்டாம். கடைசியில் ஏன்டா இப்போ ஏற்பட்ட வார்த்தை நம்ம சொல்லிவிட்டோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆகிடும். ஏன்னா கண்டிப்பாக அது நடக்கும். நான் உங்களுக்கு 6 வருஷம் டைம் கொடுக்கல, 10 வருஷம் டைம் கொடுக்கல. இன்றைக்கி கார்த்திகை 4 ஆகி போச்ச தேதி, இன்னும் 26 நாள் தான் இருக்குது. இந்த 26 நாள் நீங்கள் அனுபவித்து என்ன நடந்தது என்ன நடக்கலை அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். இந்த பதிவு நிச்சயமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.